ஹாய்டா, வெல்கம் டு மொச்சு பனி ஃபேன்ஃபிக்ஸ். நான் உங்கள் ஃபேரி. நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது ஜிகுக்கான ஒரு ஃபைட் ஷாட் தான்டா. ஸோ இதை நான் 2 ஷாட்டாக போடலான்னு நினச்சேன். பட் எனக்கு கண்டிப்பாக டைம் கிடைக்காது. டூரியேஷன் கொஞ்சம் கம்மியாக வச்சு நான் 5 ஷாட்டாக போட்டு சீக்கிரமாக கம்ப்ளீட் பண்ணிடுறேன். எபிசோட்ஸ்லாம் கொஞ்சம் சீக்கிரமாக தான் வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா எனக்கு டைம் இல்லைடா. கிடைக்கும்போது தான் நான் ரெக்கார்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடிட் பண்ணி போடுறேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வாங்கடா, இப்போ நம்ம ஸ்டோரி உள்ள போகலாம். ஸ்டோரியோட ஸ்டார்டிங்கில் இப்போது சர்ச் தான் காட்டிகிட்ருக்காங்க. அந்த சர்ச்சில் ரொம்பவே கம்மியான பீப்புள்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் மேரேஜ் பண்ணிக்க போகிற அந்த 2 பீப்புள்ஸோட கொஞ்சமான ரிலேட்டிவ்ஸ் தான். ஸோ அது ஒரு சிம்பிளான மேரேஜாக இருக்கும். ஸோ அங்கே ஒரு பிரைட் வந்துட்டுருக்காங்க. க்ரூம் அங்கே ரொம்ப நர்வஸாக அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி பிசைஞ்சிட்ருக்காரு. ஸோ அந்த க்ரூம் வேறு யாரும் இல்லை, நம்ம ஜங்குக் தான். ஸோ அங்கே மேரேஜ் ஹாலுக்கு வந்துட்டுருக்கிறது ஜிமின். ஸோ ஜிமின் அவங்க அப்பாவோட ஹேண்ட்ஸை பிடிச்சிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பிளாங்க் ஃபேஸோட சேடாகவும் இல்லாமல் ஒரு மாதிரி ஹாப்பியாகவும் இல்லாமல் எந்த ஒரு ஃபேஸ் எக்ஸ்ப்ரெஷன் எதுவுமே காட்டாமல் அவர் அந்த ஸ்டேஜ்க்கு வந்துட்டுருக்காங்க. அவர் ஸ்டேஜ் ஏறும்போது அந்த ஸ்டேஜில் இருக்க நம்ம ஜேகேவை அவரோட ஐஸ்லேயே அப்படியே என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு மாதிரி எரிக்கிற மாதிரி ஒரு கோவத்தோடு பார்த்துட்ருக்காங்க இன்சைட் ஜங்குக். அவனோட லிப்ஸை அவனே பைட் பண்ணிவிட்டு அவனோட 2 ஹேண்ட்ஸையும் ஒரு மாதிரி பெனஞ்சிட்டு அவனால் அங்கே நிற்க முடியல. ஜிமினோட அந்த சிங்கிள் கிளான்ஸில் அவனோட மொத்த கான்ஃபிடென்ட் லெவலும் அப்படியே சுக்குநூறாக உடையுது. அவனால் ஜிமினோட ஐஸை பார்க்கவும் முடியல, அவனை ஃபேஸ் பண்ணவும் முடியல. இப்போ ஜிமினும் எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக ஜங்குக் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. ஸோ அங்கே மேரேஜ்க்கான எல்லா ப்ரொசீஜரும் நடக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அந்த ஃபாதர் கேட்கும்போது மேரேஜ்க்கு எஸ் ஐ டூ சொல்லிடுறாங்க. ஆனால் ஜிமின் ஒரு 10 மினிட்ஸ் சைலண்ட் ஆகுறாங்க. அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஜிமன் ஓகே சொல்லு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பேரண்ட்ஸ்லாம் சொல்லிகிட்ருக்கு. ஜிமினோனோட பல்ல கடிச்சிக்கிட்டு எஸ் ஐ டூ அப்படின்ற வாய்ஸில் சொல்லவே எல்லோரும் ஒரு மாதிரி சின்ன ஹாப்பினஸோட அந்த மேரேஜை நல்லபடியாக முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு ஹக் பண்ணி அங்கே ஹாப்பி ஆகிட்டுருக்காங்க. இந்த சைடு நம்ம ஃபாதர் தான் உங்களோட பிரைடை கிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஜங்குக்கு அவ்வளோதான் அவரோட ஹார்ட்டில் அப்படி ஒரு பெயின். அவரால் எப்படி அங்கே இருக்க சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியாமல் ஜிமனுக்கு அவர் ரிங் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஃபிங்கர்ஸை பிடிச்சி அப்படியே அந்த ரிங்கில் கிஸ் பண்ணுறாங்க. நாட் அவருடைய ஃபிங்கர்ஸ் கிடையாது, அவருடைய ரிங்கில் கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸ் ஜிமினோட ஃபிங்கர்ஸில் படவே இல்லை. ஜிமின் அவரோட அந்த ஃபிங்கர்ஸை அவர்கிட்ட குட்டுக்கவே இல்லை, ஒரு மாதிரி இழுத்துட்டு அவர் கிஸ் பண்ணது அப்படியே எடுத்து அவரை பேக்கெட்டில் வச்சுக்கிறாங்க. ஸோ இந்த சைடு ஜங்குக் எதுவுமே சொல்லலை, ரொம்ப சைலண்ட்டாக இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கவங்களாம் 2 பேருக்கும் விஷ் பண்ணிவிட்டு எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு ஹக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜிமின் ஜங்குக்கை முறைச்சிக்கிட்டே இருக்காரு. ஆனால் ஜங்குக்கோட ஃபேஸில் ரொம்ப ஒரு சேட்னஸ். ஏன்னா அப்படி பார்க்குற, என்ன அப்படி கொல்லாத, ஏன்னா அந்த பார்வையாலேயே கொல்லாத ஜிமின், என்னால் அந்த பார்வையை பார்க்கவே முடியலை அப்படின்ற மாதிரி அவர் மனசு அப்படி கடந்து அடிச்சிட்ருக்கு. ஸோ இப்போ அந்த மேரேஜும் முடிஞ்சு இப்போ ஜங்குக் அண்ட் ஜிமின் 2 பேருமே ஒரு பெரிய மேன்ஷனுக்கு தான் போகிறாங்க. ஸோ ஜங்குக் கார்லேயே இருக்கார். ஜிமின் பாட்டுக்கு இறங்கி வெளியே வந்துட்டாங்க. இப்போ ஜங்குக் கிட்ட தான் ஜிமினோட ஃபேமிலி, அவங்க அப்பா அம்மாலாம் வா ஜங்குக் அப்படின்னு சொல்ல, ஜங்குக்கும் ஆன்டி அப்படின்னு சொல்ல வா ஜங்குக் சொல்லிட்டு ஜங்குக் அப்படியே கூப்பிட்டுட்டு உள்ளே போகிறாங்க. இன்சைட் ஜிமின் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஸோ 2 பேரையும் அவங்களுக்கான அந்த ரிச்சுவல்ஸ்லாம் முடிச்சுட்டு அப்படியே உள்ளே கூப்பிட்டு போக 2 பேரையும் ஸ்ட்ரைட்டாக அங்கே இருக்க அந்த பெரிய மேன்ஷனில் இருக்க ஒரு ஸ்டெப்ஸ் மேலே இருக்க ஒரு ரூமுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ எல்லாருமே ஒரு மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுவார் உங்கள் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணிகிட்டே வராங்க. ஜிமினோட ஃபேஸில் ஒரு சொட்டு ஸ்மைல் கூட இல்லை. ஜங்குக்கோட ஃபேஸ் ஜிமினை மட்டுமே பார்த்துட்ருக்கு. அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்க அவரோட அந்த ஐஸ் ஜிமின்கிட்ட என்னமோ சொல்ல ட்ரை பண்ணிகிட்ருக்கு. ஆனாலும் அவங்களால அங்கே பேசுகிறதுக்கான ஸ்பேஸ் கிடைக்கல. பிகாஸ் அவங்கள சுற்றி ரிலேட்டிவ்ஸ் இருந்துகிட்டே இருக்காங்க. ஸோ இப்போது அந்த ரூம் ரொம்ப பெருசாக அங்கே நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் அந்த மாதிரி இருக்குது. அந்த ரூமில் என்ட்ராகும்போதே
அந்த எக்யூப்மெண்ட்டோட சவுண்ட் எல்லாமே கேட்க ஆரம்பிக்குது. ஸோ நம்ம ஜங்குக் அண்ட் நம்ம ஜிமின் 2 பேர் மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. பிகாஸ் அவருக்கு இன்ஃபெக்ஷன் ஆக்கிடும் அப்படின்றதால அவங்க 2 பேரை மட்டும் உள்ளே அனுப்புகிறாங்க. போ ஜிமின், போய் பேசு, உங்கள் தாத்தாக்கிட்ட பேசு அப்படி சொல்லிட்டு. ஸோ ஜிமினும் மா அப்படின்னும்போது சொன்ன கீழே அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அவரோட கடைசி ஆசை ஜிமின், அவர் இதுக்காக தான் ரொம்ப ரொம்ப ஏங்கிட்டு இருந்தார் இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்ல சரி அப்படின்ற மாதிரி ஜிமின் சைலண்ட்டாக போகிறாங்க. ஸோ உள்ளே என்ட்ரன் ஆனதும் ஜிமின் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப சாஃப்டாக ஜேகேயோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி கோத்து பிடிச்சிக்குவாங்க இல்லையா, ஸோ கப்பிள்ஸ் மாதிரி அந்த மாதிரி பிடிச்சிட்டு ரொம்ப சாஃப்டாக ஃபேஸை வச்சுக்கிறாங்க. ஜேகேக்கு ரொம்ப ஷாக்கு. ஜிமின் அப்படியே பார்க்கும்போது அவரை ஜிமின் டச் பண்ணதும் அவருக்கு ஒரு மாதிரி அப்படியே ஷிவர் ஆகுது பாடி எல்லாம். இருந்தாலும் அவர் எதுவுமே வெளியே காட்டிக்கல. ஸ்ட்ரைட்டாக 2 பேர் ஒரு பெட் கிட்ட போகிறாங்க. போனதும் நம்ம சின்ன கிராண்ட்பா அப்படி சொல்லிட்டு வாய்ஸ் கொடுக்க அங்கே ஒரு பர்சன் அவரோட ஐஸை ரொம்ப கஷ்டப்பட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க ஆக்சிஜன் மாஸ்கோட. ஸோ அது வேறு யாரும் இல்லை, நம்ம பார்க் இண்டஸ்ட்ரி ஜிமின் இருக்காங்கல்ல, ஸோ நம்ம ஜிமினோட கிராண்ட்ஃபாதர். ஸோ அவருக்கு ரொம்பவே ஹெல்த் இஷ்யூ, ரொம்ப ஃபைனல் ஸ்டேஜில் இருக்காங்க. இப்போதைக்கு அவரோட ஆர்கன்ஸ் எல்லாமே டேமேஜ் ஆகிருச்சு. அதனால் அதுக்கேற்ற டொனேட்டரும் கிடைக்கல. இப்போது அவருக்கு சர்ஜரி பண்ணாலும் ரொம்பவே பர்சன்டேஜ் கம்மி. ஸோ பண்ணுறது அவருடைய ஏஜ்க்கு ஏற்றுக்காது அப்படின்ற மாதிரி டாக்டர் சஜஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த ஸ்டேஜில் நம்ம பார்க் இருக்காங்க இல்லையா, பார்க்கிட்ட பார்க்கோட டேட் சொல்லியிருந்திருப்பாங்க, இந்த மாதிரி எனக்குன்னு இருக்கிறது ஒரே ஒரு பேரன் தான். ஸோ அவனோட மேரேஜை பார்த்துட்டேன்னா எனக்கு இந்த சர்ஜரி நடந்தாலும் நடக்கலைனாலும் எப்படியும் நான் இந்த வேர்ல்டை விட்டு போயிடுவேன். அவனோட மேரேஜை நான் பார்த்துட்டு போகணுன்னு எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஆசையாக இருக்குது. என்னோடய கடைசி ஆசையை நீங்கள் நிறைவேற்றுவீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டிருப்பாரு. அவங்களுக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஏன்பா அப்படிலாம் பேசுகிறீங்கன்னு சொல்லும்போது எனக்கு தெரியும், என்னோடய அனுபவத்தில் எனக்குள்ளே என்ன நடக்குதுன்னு தெரியும், நான் எவ்வளோ நாள் இருக்க போகிறேன்னு எனக்கு தெரியும்டா, எனக்கு ஜிம்னோட மேரேஜை பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த ஃபோர்ஸ் மேரேஜ் நடந்திருக்கும். ஸோ நம்ம ஜிமின் காலேஜ் செகண்ட் இயர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேவோ ஜிமினோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது ஒரு ஃபோர்ஸ்ட் மேரேஜ் தான். ஏன்னா ஜிமின் நம்ம ஜேகே கூட சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ். அதாவது 2 பேரும் எப்படின்னா பிஸ்னஸ் பார்ட்னர். இப்போ ரீசெண்டாக தான் ஆயிருந்திருப்பாங்க ஜியோனும் பார்க்கும். அதுக்கு முன்னாடியில் நெய்பர்ஹுட் அந்த மாதிரி. ஸோ நார்மலாகவே அவன் டியூ பாண்டிங் ஆண்டின்னு சொல்லி கூப்பிட்றது தான் பாண்டிங். ஸோ அவங்களுக்குள்ள அவ்வளோ க்யூட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப். எப்படின்னா அவ்வளோ கேர் பண்ணிப்பார் ஜிமின் ஜேகேவை. சின்ன விஷயத்துக்கு கூட விட்டு கொடுக்க மாட்டார். ரொம்பவே பொசசிவ் அவரோட ஃப்ரெண்ட்ஷிப்பில். ஜேகேவும் அது மாதிரி தான். ஆனால் ஜேகேக்கு ஜிமின் மேலே ஒன் சைடில் ஃபால் ஆகிருப்பார். ஸோ ஜங்குக்கோ ஜிமின் மேலே ஒன் சைடு லவ் இருந்திருக்கும். அது ஏனே அவருக்கு தெரிஞ்சிருக்காது. ஸோ அவங்க 2 பேருமே ஒரே ஸ்கூல், ஒரே காலேஜ், ஒரே கிளாஸ், அந்த மாதிரி க்ளோஸ். அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்ததுமே ஒரு மாதிரி எல்லாருமே பொறாமப்படுவாங்க. அவனுங்க 2 பேர் அப்படி இருப்பானுங்க. ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி இல்லாமல், ஒரு கப்புள் மாதிரி இல்லாமல், அவங்களோட பாண்டிங்கே ரொம்ப ஸ்பெஷல். ஸோ ஜேகே அவனோட மனசில் ஒரு வார்த்தை ஜிமினை பற்றி நினச்சாலும் ஜிமின் அங்கே இருப்பான். ஜேகேவை பற்றி ஜிமின் நினச்சாலும் அதே மாதிரி ஜேகே அங்கே இருப்பான். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு பாண்டிங். ஜேகேவோட 12th கம்ப்ளீட் ஆகும்போது ஸோ ஜிமின் அவனோட வெக்கேஷனுக்காக ஒரு லாங் ட்ரைவ் போயிருப்பான். ஸோ அந்த 1 month அவனுக்கு ஜேகேக்கு எதையோ ரொம்பவே மிஸ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் அப்போ தான் ஸ்டார்ட் ஆகியிருந்திருக்கும். ஸோ அப்போது அடிக்கடி ஜிமின் வீட்டுக்கு போவான். ஸோ ஜிமின் மட்டும்தான் போயிருப்பான். ஸோ அங்கே அவங்க ஃபேமிலி இருந்திருக்கும். போய் பார்ப்பான் ஜிமின் வரலன்னு சொல்லிட்டு. அப்போலேருந்து அவனுக்கு தெரிஞ்சிருக்காது அது என்ன மாதிரியான ஒரு ஃபீலிங்னு சொல்லிட்டு. ஜிமின் அந்த வெக்கேஷனை முடிச்சுட்டு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்கிறதுக்காக வந்திருப்பாங்க. ஸோ 2 பேருக்குமே அட்மிஷன் ஒரே காலேஜ் தானே. ஸோ வந்ததுமே நம்ம ஜேகே கேள்விப்பட்ட அடுத்த செகண்ட் ஜிமினை போயிட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணியிருப்பாங்க. ஜிமின் நினச்சிருப்பாங்க ஸோ ஓகே மிஸ் பண்ணியிருப்பான். ஸோ அவனும் மிஸ் பண்ணியிருப்பான், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இல்லையா அந்த பாண்டிங் அப்படின்றதுக்காக ஜிமினும் பேக்கப் பண்ணி என்னடா அப்படின்ற மாதிரிலாம் பேசி அவர் அதை கேஷுவலாக எடுத்துருந்துருப்பார். ஆனால் ஜேகே அந்த ஹக், அந்த ஃபர்ஸ்ட் ஹக் அவருக்கு ஒரு மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஃபீலிங்காக இருந்திருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினோட ஹக் ரொம்ப வார்மாக இருந்திருக்கும்.
அவர் ஏதோ மிஸ் பண்ண ஒரு பொருள் அவர் கையில் கிடைச்ச மாதிரி இருந்திருக்கும். அந்த காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் ஜாயின் ஆகிறதுக்கு முன்னாடி. ஸோ அதுக்கு அப்புறத்துலேருந்து ஜிமின் மேலே இருக்க ஃபீலிங் ஜிக்கிக்கு டிஃப்ரெண்ட்டாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஆனாலும் ஜிக்கி அதை வெளியே காட்டிக்க விரும்பலை. ஏன்னா ஜிமின் அவனை ஃப்ரெண்டாக நினைக்கிறான் அப்படின்றத தாண்டி அவர் அந்த பாண்டிங்கை முறிஞ்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதனால் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை மட்டும் அப்படியே அவர் மெயின்டைன் பண்ணிகிட்ருப்பார். ஆனால் இங்கே இந்த மாதிரி டேட் இந்த மாதிரி ஒரு விஷயம் சொன்னதுக்கப்புறம் அவங்க ஃபேமிலி, அதாவது நம்ம ஜியோனும் பார்க்கும் ஒரே ஒரு ஃபேமிலி மாதிரி தான். ஸோ 2 பேருமே தான் அவங்க வந்து ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டு இது மாதிரி அவரோட ஹெல்த் இஷ்யூ இருக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஜியோனும் சேர்ந்து தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம பார்க்கோட டேட் சொல்கிறத கேட்டு ஜியோன்னு சொல்லியிருப்பாங்க, ஏண்டா அவர் சொல்கிறதோ சரியாக தான் இருக்குது. சரி, இவனுங்க 2 பேர் அங்கே பார்க்க அண்டர்ஸ்டாண்டிங்காக, ஸோ நம்ம ஏன் இவங்களுக்கே மேரேஜ் பண்ணி வைக்கக்கூடாது, கரெக்டாக இருக்கும், இவனுங்களும் அவனுங்களுக்கு பிடிச்ச மாதிரி லைஃப்பை வாழ்வானுங்க, உங்கள் அப்பாவோட ஆசையும் அதாவது அங்கிளோட ஆசையும் நிறைவேறின மாதிரி இருக்கும், நமக்கும் இவங்களை பற்றி எந்த ஒரு கவலையும் இல்லாமல் இருக்கும். ஏற்கனவே சின்ன வயசுலேருந்து அவங்க 2 பேர் நல்ல கம்ஃபர்ட் ஜோன், கண்டிப்பாக அவனுங்க வேண்டான்னு சொல்ல மாட்டானுங்க அப்படின்ற மாதிரி இவங்களுக்குள்ளேயே வந்து பேசிட்டு அந்த காலேஜோட செகண்ட் இயர் செமஸ்டரு முடிஞ்ச கையோட ஜிமன் அண்ட் ஜிக்கிக்கு மேரேஜ்க்கு ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. பட் ஜிமன் என்ன சொல்லியிருந்திருப்பான்னா, ஜங்குக் எனக்கு இந்த மேரேஜில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, உனக்கு பிடிக்கலன்னு சொல்லு, நான் சொன்னால் அவங்க ஏற்றுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் ஜிகே அதை சொல்ல தான் ட்ரை பண்ணியிருப்பார். பட் அவங்க அப்பா அதை கேட்க கொஞ்சம் கூட காது கொடுத்து கேட்டிருக்க மாட்டார். அதனால் ஜிமன் என்ன நினச்சிருப்பாங்கன்னா, நான் அவ்வளோ சொல்லியும் நீ மேரேஜ் பண்ணிட்டேன்ற ஒரு கோவத்தோடு தான் இப்போது நம்ம ஜிமன் அவர் மேலே கோவமாக இருக்காங்க. ஆனால் ஜங்குக்கோட சுச்சுவேஷன் இருக்கிறதுலே ரொம்ப பேட். அவரால் வந்து எதையுமே ஹேண்டில் பண்ண முடியலை. ஸோ அவங்க டேடையும் வந்து அவரால் எதிர்த்து பேச முடியல, இன்சைட் ஜிம்மனையும் வந்து கன்வெர்ஸ் பண்ண முடியலை. ஸோ அந்த மேரேஜ் பேச்சு ஆரம்பித்ததுலேருந்து ஜிம்மன் இப்படி தான் அவரை பார்த்தாலே முறைச்சிட்ருக்காங்க. ஜிம்மனுக்கு ஏன் ஜிகே மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா, ஜிகேவை ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டாக தான் பார்க்குறாரு. ஸோ நல்ல ஒரு பாண்டிங்காக அவங்களுக்குள்ள அது அவரால் சொல்ல முடியல, ஒரு பிரதர் பாண்டிங் அந்த மாதிரி தான் அவரோட தாட். அவர் வந்து ஜிகே மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸும் வந்தது கிடையாது. பிகாஸ் நம்ம ஜிம்மனுக்கு காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்ததுலேருந்து ஒரு பாய் மேலே இன்ட்ரெஸ்ட். ஸோ அது நம்ம ஜேகேக்கும் தெரியும். ஜேகேக்கிட்டே அவர் வந்து எதையுமே மறைக்க மாட்டாங்க இல்லையா, ஷேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ எனக்கு ஒரு சீனியரை பிடிச்சிருக்கு, ஸோ அவங்கக்கிட்ட நான் இந்த மாதிரி பேசணும், எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள பார்த்தாலே எனக்கு பேச்சே வர மாட்டேங்குதுன்னு அவ்வளோ சொல்லுவாங்க. ஸோ ஜங்குக்கு ஹார்ட்டெல்லாம் ஒரு மாதிரி பிரேக் ஆகிற மாதிரி இருக்கும். ஏன்னா ஜிம்மன் அந்த சீனியரை பார்த்து ஜிம்மன் நம்ம ஜங்குக்கிட்ட உட்காந்து பேசும்போது ஜங்குக்கு அவரோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியாது. நம்ம லவ் பண்ணுற ஒரு பையன் அடுத்த ஒரு பையனை பார்த்துட்டு அவனுக்கு பிடிச்சிருக்கு, நான் என்ன பண்ணேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது நம்மளோட ஹார்ட்டில் எவ்வளோ பெயினாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் ஜங்குக்கோட ஐஸில் இருக்கும். சைலண்ட்டாக இருப்பார் ஜிம்மன். எப்போவுமே அவருக்கு என்னடா என்ன ஆச்சு, நான் எப்போ பாரு அவனை பற்றி பேசினாலே சைலண்ட் ஆகிடுறேன், ஏதாச்சும் சொல்கிறா அப்படி சொல்லிட்டு அவர்கிட்ட தான் ஒரு மாதிரி பேசிகிட்டே இருப்பார் ஜிம்மன். ஜங்குக்கோட ஃபீலிங்ஸை புரியாமல் ஜங்குக்கும் முடிஞ்ச அளவுக்கு அவரை வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவருக்கான பிளான்ஸ் கொடுப்பாரு. பட் அவரோட மைண்டில் நினைப்பாங்க, இது எதுவுமே நடக்கக்கூடாது, எல்லாமே ஃபெயிலியர் ஆகிடணும் அப்படின்ற மாதிரி அவரோட இன்னர் மைண்டில் அப்படி ஒரு திங்கிங். இந்த மாதிரி இந்த கான்செப்டில் இப்போது ஜிம்மனை ஜங்குக் மேரேஜ் பண்ணிட்டான்னுட்டு ஜிம்மன் செம்ம கோவத்தில் இருக்கான்றத ஜங்குக்கு புரியுது. அதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறான்ற ஒரு விஷயம் தெரியாமல் தான் இப்போ வரைக்கும் அவர் நர்வஸாக இருக்கார். இப்போ இவங்க 2 பேருமே அவங்க கிராண்ட்பா முன்னாடி நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவங்க கிராண்ட்பா வாய்ஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிம்மன் ரொம்ப பிரைட்டான ஸ்மைலோட ஜங்குக்கோட அந்த ஹேண்ட்ஸ் அப்படியே ஒரு மாதிரி டைப் பண்ணிக்கிட்டு அவனோட ஷோல்டரில் ஹெட் வச்சு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு, கிராண்ட்பா உங்களுக்கு குட் நியூஸ் அப்படின்ற மாதிரி சொல்ல அவர் ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மைல் பண்ணுறாங்க. இந்த சைடு அவர் அப்படியே பக்கத்தில் இருக்க நம்ம ஜேகேவும் பார்க்குறாங்க, நீ குக்கி அப்படின்னுட்டு. இந்த சைடு தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே அவர்கிட்ட போக அவரோட ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி ட்ரிப்ஸ் எல்லாம் போயிட்டு
இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ஹேண்ட்ஸை தூக்க முடியாமல் தூக்குறாங்க. 2 பேரும் அவரோட ஹேண்ட்ஸை வாங்க, அவங்க 2 பேர் ஹேண்ட்ஸையும் ஒன்றா சேர்த்து. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் 2 பேரும் இந்த மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டதில்ல. நான் ஜிமனுக்கு எப்படி ஒரு லைஃப் பார்ட்னர் வருவாங்களோன்னு பயந்துகிட்டே இருந்தேன் ஜங்குக். ஆனால் நீ அவனை நல்லா பார்த்துப்ப, எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லி ஸ்மைல் பண்ணிகிட்ருக்காரு இன்சைட் ஜிமனுக்கு. அவருக்கு அவங்க தாத்தானா ரொம்ப பிடிக்கும். அதனால் அவர் முன்னாடி எந்த ஒரு ஃபேஸ் ரியாக்ஷனும் காட்டல. ஸ்மைல் பண்ணிட்டு, ஏன் அப்படி பேசுகிறீங்க, எங்களுக்கு நீங்கள் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியும்ல, நீங்கள் சீக்கிரமாக க்யூர் ஆகிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்ல, அவங்களோட கிராண்ட்பாவும் எஸ் அப்படின்ற மாதிரி ஐஸை க்ளோஸ் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. இசை சிஸ்டர் வந்து சார் அவர் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லவே, ஓகே கிராண்ட்பா நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் நாளைக்கு வந்து மீட் பண்ணுறேன், சரியா அப்படி சொல்லிட்டு 2 பேரும் அவருக்கான பவ் பண்ணிவிட்டு அங்கேருந்து போகிறாங்க. ஸோ அங்கேருந்து போகும்போது அப்படியே அந்த ரூமை விட்டு வெளியே போகும்போதே நம்ம ஜங்குக்கோட ஹேண்ட்ஸில் இருந்த ஜிமினோட ஹேண்ட்ஸ் அப்படியே பிரியுது. ஜிக்கிக்கு இவ்வளோ நேரம் ஒரு மாதிரி அப்படியே அவர் ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பார். அப்படியே ஒரு ஃபேஸ் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் ஆகுது. ஒரு ஸ்மைலே வெளியே போனால் அவங்க பேரண்ட்ஸ்லாம் நின்றுட்டுருக்காங்க, பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை தான் ஜிமன் அங்கேருந்து அவரோட ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த சைடு ஜிமனோட அம்மா அப்பா தான், ஜிமன் நல்லடா ஜங்குக்கும் ரூமுக்கு கூப்பிட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஜிமன் நிற்கிறாங்க. இப்போ ஒரே லுக்கு தான் ஜேகேவை பார்த்து, ஜேகே இல்லாண்டி நான் வேறு ரூமில் இருந்துக்கிறேன் அப்படின்னும்போது இந்த சைடு ஜேக்கோட அம்மா அப்பாவும் ஜிமனோட அம்மா அப்பாவும், என்ன பேசுகிற ஜங்குக், இவ்வளோ நாள் நீங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்தோம், ஒரே ரூமில் தூங்கினதா இல்லையா என்ன, இது இப்போது மேரேஜ் ஆயிடுச்சு, நீங்கள் ஒரே ரூமில் தான் ஸ்டே பண்ணி ஆக்கணும் அப்படின்னு சொல்லவே, ஆண்டி அப்படின்னு சொல்ல, இங்கே வேறு பேச்சு கிடையாது, போ அவனோட ரூமுக்கு அப்படின்னு சொல்லவே, அவங்களும் சொல்லிட்டாங்கன்னு சொல்லி ஜேகேவும் சைலண்ட்டாக இப்போ ஜிமனோட ரூமுக்கு தான் போகிறாங்க. ஜிமனோட ரூமில் டோர் வந்து சாத்தி தான் இருக்குது. ஸோ ஜங்குக்கு ரொம்ப நர்வஸாக அவரோட ரூமுக்கு போகிறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் ஜிமனோட ரூமுக்கு அவ்வளோ நர்வஸாக போகிறாங்க. ஏன்னா அவர் வந்து ஸ்ட்ரைட்டாக அவர் வீட்டுக்கு வருவாங்க, ஜிமனோட வீட்டுக்கு வருவாங்க, எந்த ஒரு கேரம் பண்ணாமல் அவரோட ரூமுக்குள்ளே போயிட்டு அவரோட பெட்டில் போய் ஸ்ட்ரைட்டாக படுத்துட்டு செம்மையாக கத்துவாங்க. அப்படி 2 பேரும் ஆட்டம் போடுவாங்க. அப்படி ஒரு பாண்டிங், ஹக் பண்ணிக்கிட்டு தூங்குறது, ஃபைட் பண்ணிக்கிறது. அவங்க 2 பேரும் அவ்வளோ மெமரிஸாக அந்த ரூம்குள்ளே வச்சுருக்காங்க. ஃபர்ஸ்ட் டைம் மேரேஜ்ன்ற ஒரு பாண்டிங்கில் 2 பேரும் சேர்ந்து அந்த ரூம்குள்ளே ஜங்குக் கால் எடுத்து வைக்கிறாங்க. ஜிமன் வாஷ்ரூமில் அவர் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. ஜங்குக்கு என்ன செய்யனே தெரியல, நர்வஸாக அப்படியே அவரோட மேல் ஓவர் கோட் மட்டும் கழட்டிட்டு ஒரு மாதிரி வெறும் ஷர்ட்டோட மேலே இருக்க கோட்டஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ரொம்ப நர்வஸாக அவரோட ஹேண்ட்ஸ் ஒரு மாதிரி பிசைஞ்சிட்டு, அவரோட ஹேண்ட்ஸு அவரோட டைஸில் ஒரு மாதிரி அதை ஷேக் பண்ணுவாங்கள்ல நர்வஸில், அந்த மாதிரி பண்ணிவிட்டு உட்காந்துருக்க. ஷவரோட சவுண்ட்ஸ் ஸ்டாப் ஆக அப்படியே ரூமோட டோர் அன்லாக் ஆகுது. ஸோ பார்த்தா நம்ம ஜிமன் தான். அவர் பாட்டு கேஷுவலாக அவரோட ஹெட்டை வைப் பண்ணிட்டு வராங்க. ஒரு ஷார்ட்ஸ் அண்ட் ஒரு டிஷர்ட்டோட வெளியே வராங்க. ஸோ நம்ம ஜிகே அப்படின்னு ஜிமனை பார்க்க, ஜிமன் எதுவுமே பேசல, ரொம்ப சைலண்ட்டாக அவரோட ஹேரை அந்த மிரர் முன்னாடி போயிட்டு அப்படி வந்து ட்ரையர் போட்டு ஒரு மாதிரி செட் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த மிரரில் நம்ம ஜங்குக் ஜிமினே பார்க்குறது நம்ம ஜிமின் நோட் பண்ணுறாங்க. பட் அவர் அதை இக்னோர் பண்ணுறாரு. ஜிகே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ சைலண்ட்டாக அவர் பாட்டுக்கு அவரோட ட்ரெஸ், ஸோ அங்கேயே வந்து அவங்களுக்கான ட்ரெஸ்ஸஸும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அவங்க 2 பேருக்கான ட்ரெஸ்ஸஸும் அந்த ரூமில் இருக்கும். அவர் எடுத்துகிட்டு அவர் பாட்டுக்கு உள்ளே போயிடுறாங்க. போயிட்டு அந்த டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு மாதிரி ப்ரீத் பண்ணுறாங்க. அவருக்கு எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. இனி இதுக்கப்புறம் அவங்களோட பாண்டிங், ஸோ அந்த பழைய அந்த ரிலேஷன்ஷிப்கான பாண்டிங் இருக்குமா, இது எப்படி முடிய போகுது, எப்படி ஆரம்பமாச்சு அப்படின்றத எல்லாத்தையுமே திங்க் பண்ணிவிட்டு அந்த டோர் மேலே சாஞ்சிட்டு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மன்னிச்சிரு ஜிமன், இது எதுவுமே நான் எதிர்பார்த்து நடக்கலை. ஆனால் என்கிட்ட அந்த கடவுள் உன்னை கொடுத்துட்டான்னு நான் சந்தோஷப்படுறதா, ஆனால் உனக்கே பிடிக்காம உன் கூட என்னை சேர்த்து வச்சிட்டான்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படுறதான்னு தெரியல. என் லைஃப்பில் எனக்கு பிடிச்சது கிடச்சிருச்சுன்னு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் உனக்கு பிடிக்காதது நடந்துருச்சுன்னு எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது.
நீ என்ன முடிவெடுக்கிறியோ அதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் ஜிமன். அதுக்காக என்கிட்ட பேசாமல் மட்டும் இருக்காது. என்னால் நீ பேசாமல் இருக்கிறத மட்டும் ஒரு நாள் ஏற்றுக்கவே முடியாது ஜிமன். அது உனக்கு தெரியாது அதோட வலி எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னுட்டு. உன்னால் ஈஸியாக இருந்துட முடியுதுடா, என்னால் இருக்க முடியல. இந்த 10 days இந்த மேரேஜோட பேச்சு ஆரம்பிச்சது 10 days என்கிட்ட நீ முகம் கொடுத்து கூட பேசல ஜிமன். எப்படி இருக்குது தெரியுமா எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹார்ட்டை ஒரு மாதிரி அவரோட ஹேண்ட்ஸில் பிடிச்சிக்கிறாங்க. அவருக்கு ரொம்ப பெயினாக இருக்குது. இருந்தாலும் நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கேன், உன் பக்கத்தில் தான் இருக்கேன்றது எனக்கு ஒரு சந்தோஷம் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க. இப்போ ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அவர் லோயரான டிஷர்ட் போட்டு வெளியே வராங்க, ஹேர் ட்ரையர் பண்ணிட்டு. இப்போது நம்ம ஜிமின் தான் அவர் பாட்டுக்கு அவரோட பெட்டில் படுத்து தூங்கிட்டாங்க. ரொம்ப க்யூட்டாக, அவ்வளோ க்யூட்டாக இருக்காங்க. அதுக்குள்ளே படுத்துட்டானா இவன் இன்னும் குழந்த மாதிரி தான் இருக்கான் அப்படின்ற மாதிரி அப்படியே ஜிமினை பார்க்குறாங்க. ஜிமினோட ஹேர் எல்லாம் அவர் ஃபேஸ் மேலே இருக்குது. ஸோ அவரோட லைட்டாக போய் பார்க்குறாங்க ஜிமின் தூங்கிட்டானான்ட்டு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹேர் எல்லாம் அவர் ஃபோர்ஹெட்லேருந்து எடுத்துகிட்டு அவரோட ஃபோர்ஹெட்லேயே ஒரு சின்னதாக ஒரு பிக் மேரேஜில் உனக்கு நான் ஃபோர்ஹெட்டில் தான் கிஸ் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா அந்த கிஸ் தான் ரொம்ப ஸ்பெஷல் தெரியுமா. நான் இப்போது கிஸ் பண்ணுறது இது மட்டும் ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஜிமன். உனக்கே தெரியாமல் உன்னோட மொத்தத்தை நான் எவ்வளோ வாட்டி இருக்கேன் தெரியுமா. ஆனால் அது தெரிஞ்சால் நீ எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு தான் எனக்கு தெரியலை. அந்த ரகசியம் எனக்குள்ளேயே இருக்கட்டும். என்னோடய ரகசியம் நீ தான் ஜிமன், என்னோடய ரகசியம் நீ தான். உன்னை எப்போவுமே நான் என்னோடய மனசுக்குள்ளே ரொம்ப ரொம்ப பாதுகாத்து வச்சிட்ருக்கேன். அது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதால. ஆனாலும் என்னை மீறி ஒரு நாள் அது எங்கே உனக்கு தெரிய வந்துடுமோ, வச்சிருவியோ, என்ன கூடவே இருந்துட்டு இப்படி ஒரு விஷயம் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்னை எங்கே நீ வந்து தப்பாக நினச்சிருவியோ அப்படின்ற ஒரு கில்ட்டோடு தான் நான் டெய்லி உன்னை ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் தெரியுமா. ஆன்ட்டி அங்கிளும் என்கிட்ட வந்து நிஜமான மேரேஜ் பண்ணிக்கோன்னு கேட்கும்போது நான் நோ தான் சொல்கிறேன். ஆனால் அவங்க என் பேச்சு கேட்கவே இல்லைடா. நீ ஏன் புரிஞ்சிக்க மாட்டேற? அவங்க என் பேச்சை கேட்கவே இல்லை. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ஜிமனுக்கு உன்னை பிடிக்கும், உன்னை பிடிக்காமல் வேறு யார் பிடிச்சிட போகுது, நீ தான் அவனுக்கு எல்லாமே, அதனால் நீ அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காது அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு இந்த மேரேஜ் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க ஜிமன். உனக்கு பிடிக்காத விஷயத்த நான் செய்யலடா, புரிஞ்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவர் ஐஸ்லேருந்து டியர்ஸாக இருக்குது. அவர் பாட்டுக்கு அங்கே இருக்க சோஃபாவில் போய்ட்டு அப்படியே படுத்துட்டு ஜிமினோட ஃபேஸே பார்க்குறாங்க. அவருக்கு துக்கமே வரல. ஸோ அப்படியே அந்த நைட்டும் ஸ்கிப் ஆகுது. இப்போ மார்னிங் தான் ஜிமன் முளைக்கிறாங்க. பார்த்தா ஜேகே அவரோட சோஃபாவில் ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி அந்த இடமே பத்தலை. அவருக்கு ரொம்ப குறுக்கி படுத்திருக்காரு. அவரோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அவரோட லென்த்துக்கு அந்த சோஃபா வந்து கம்ஃபர்டபுளாக இல்லை. ஸோ எப்போவுமே அவங்க 2 பேரும் அந்த பெட்டில் தான் வந்து ஜாலியாக தூங்குவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் ஜிகே சோஃபாவில் தூங்குறது ஜிமனுக்கு கஷ்டமாக இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அப்படியே எந்திரிச்சிட்டு அவரோட அந்த கோவம்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுது. இவன் என்ன பண்ணுவான், என் பேரண்ட்ஸ் கம்பல் பண்ணால் என் பேரண்ட்ஸ் என் பேச்சு கேட்க மாட்டுறாங்க, நான் இவன் மேலே போய் கோவப்பட்டுட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி அப்படியே திங்க் பண்ணிவிட்டு அவரே தீர்த்துட்டு அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஜிமின் ஜங்குக் கிட்ட தான் போகிறாங்க. ஜங்குக்கோட அப்படியே ஸ்ட்ரைட்டாக ஒரு மாதிரி ஒர்க்கழிஞ்ச மாதிரி படுத்திருப்பாங்களே, அவரோட அந்த ஹேண்ட்ஸில் ஒரு மாதிரி தட்டுறாங்க. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஜிமின் அப்படி கூப்பிட்டது. ஜங்குக்கோட அந்த ஐஸ் லைட்லாம் ஓப்பன் ஆகுது. எந்திரி அப்படின்னும்போது ஜங்குக் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜிமினோட மர்சி ஹாரில் அவரோட ஃபேஸில் அப்படியே பார்க்குறாங்க. ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு உட்கார. என்னாச்சு, எதுக்கு இப்படி நர்வஸாக இருக்கு அப்படின்னு சொல்ல. அது ஜிமின், நான் எதுவும் வேணும்னு பண்ணலடா அப்படின்னு சொல்ல. இது ஜங்குக், சாரி, நான் தான் ஏதோ கோவத்தில் அவங்க மேலே இருக்க கோவத்தை உன் மேலே காட்டிகிட்ருக்கேன். நீ என்ன பண்ணுவேன்? ஸோ என்ன மாதிரி தானே நீயும் உன் பேச்சையும் கேட்டு இருந்திருக்க மாட்டாங்க என் பேரண்ட்ஸ், சாரி என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. இசைச்சிக்கு ஸ்மைல் பண்ணுறாங்க, பன்னி ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் ஒரு ஐசெல்லாம் ஒரு மாதிரி கலங்கியிருக்கு. ஜங்குக்கு அது ஜிமினுக்கு அது புரியுது. சாரிடா, நான் வேணும்னு பண்ணலை அப்படின்ற மாதிரி. இருக்கட்டும் ஜிமின், யாருக்கா இருந்தாலும் அந்த கோவம் இருக்க தானே செய்யும். ஆமாம், புரிஞ்சா சரிதான்,
போடா உன் மேலே ரொம்ப கோவமாக இருக்கே அப்படி சொல்லிட்டு ஜிமின் ஜேகேயோட பக்கத்தில் அந்த சோஃபாவில் உட்காந்துட்டு அவரோட பேக் சைடில் முதுகுல போட்டு வாங்கிரமா குத்துறான். டே ஜிமன் எதுக்குடா அடிக்கிற அப்படி சொல்லிட்டு, இங்கே பாரு நீ மேரேஜ் பண்ணிட்டேன்னு தேவையில்லாமல் ஏதாச்சும் தாட்டோட என் பக்கத்தில் வந்தேன்னா கொண்டு விடுவேன். நீயும் நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட் மட்டும்தான், புரியுதுல்ல அப்படின்னு சொல்ல ஜங்குக் ஸ்மைல் பண்ணுறாங்க. ஆனால் அவருக்கு லைட்டாக பெயினாக இருக்குது. எனக்கு புரியுது ஜிமன் அப்படின்னு சொல்ல, தாத்தாவோட கண்டிஷன் சரியில்லை, அவர் க்யூர் ஆக்குனதுக்கப்புறம் நம்ம டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணிக்கலாம். அது வரைக்கும் எந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனையும் வேண்டாம். இந்த ரூமில் இருக்க வரைக்கும் நீ நானும் பெஸ்ட் ஃப்ரெண்ட். வெளியே போயிட்டோன்னா நம்ம அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடிச்சு தான் ஆகணும் ஜிமன், நடிச்சு தான் ஆகணும் ஜங்குக், சரியா அப்படின்னு சொல்ல, சரி ஜிமன். அப்புறம் ஜங்குக்கா அப்படி சொல்லிட்டு ஜிமின் அவரோட ஹேண்ட்ஸை ஒரு மாதிரி பிடிச்சி ஷேக் பண்ணுறாங்க. சரி ஜங்குக்கு ரொம்ப ஒரு மாதிரி ரொம்ப நாளாக ஏங்கிட்டு இருப்பாங்க. ஜிமின் மறுபடியும் அந்த நிலைமைக்கு வந்துட்டாங்க. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் பாண்டிங் நிலைமைக்கு வந்துட்டாங்களா அப்படியே பார்க்குறாங்க. என்னடா அப்படின்ட்டு, அந்த சீனியர்கிட்ட எப்படிடா நான் பேசுறது அப்படின்னு சொல்லும்போது அவ்வளோதான் ஜங்கு கூட அந்த மொத்த ஹார்ட்டோடைய சுக்குனராக உடஞ்சி அவரால் அந்த ஃபீலிங்ஸை வெளியே காட்ட முடியல. ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஷேக் பண்ணேன். சொல்லு ஜிமன், சொல்லுடா, நம்ம சீக்கிரமாக டிவோர்ஸ் அப்ளை பண்ணிடுவோம்ல. ஸோ எப்படியும் நமக்கு மேரேஜ் ஆனது நம்ம காலேஜ்க்கெலாம் தெரிய வேணாம். ஸோ காலேஜை பொறுத்த வரைக்கும் நீ நானும் எப்பவும் போல க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான். ஸோ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் வந்து நம்ம சீனியரை கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணிக்குவேன். ஓகே தானே உனக்கு அப்படின்னு சொல்லு. உனக்கு என்ன சந்தோஷமோ அது எனக்கு ஓகே தான் ஜிமன், நீ தாண்டா என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின், அதாவது ஜங்குக்கு உட்காந்துருக்கான். ஜிமின் வந்து பக்கவாட்டில் இருந்துட்டு அவனை போயிட்டு ஒரு மாதிரி ஹக் பண்ணுறான். சரி ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. தேங்க்யூன்னு சொல்லிட்டு ஜிமின் போயிட்டு டைட்டாக ஒரு ஹக் பண்ணுறாங்க. சரி சீக்கிரமாக காலேஜ்க்கு ரெடி ஆகு, நம்ம போகலாம், இன்றைக்கி அந்த சீனியருக்கு ஃபுட்பால் மேட்ச் இருக்குது. ஸோ நான் சீக்கிரமாக போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃப்ரெஷ்ஷப் பார்க்க அவரோட ரெஸ்ட் ரூமுக்கு போயிட்டாங்க. ஜங்குக்கு அவ்வளோதான். ஜிமின் போனது அவர் ஃபேஸ் மொத்தமாக அவர் ஃபேஸில் இருந்த அந்த ஸ்மைல் எல்லாம் ஃபேட் ஆகுது. அவர் ஐஸ் லைட்டாக கலங்கிருச்சு. இப்போ கூட நீ அவனை பற்றி தான் திங்க் பண்ணுறல ஜிமன், என்ன சொல்கிறதுனே தெரியல. காட், எனக்கு எப்படிப்பட்ட ஒரு தண்டனையை நீ கொடுத்துட்ட அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டேன். நம்ம ஜேகே ஜிமன் 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டாங்க. இந்த வாட்டி ஜிமன் ரொம்ப அழகாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு மாதிரி மிஸ்மரைசிங்காக ரொம்ப அழகாக இருக்கார் ஜிமன். இருக்க ஜங்குக்கு ஐஸ்க்கு எப்போவுமே அப்படியே ரொம்ப அழகாக தெரிகிறாரு. இப்போது ஜங்குக் தான் அப்படியே ஜிமினை பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு மிரர் முன்னாடி அவர் ஹேரை செட் பண்ணிகிட்ருக்க ஜங்குக் அவர் பின்னாடி நின்று பார்த்துட்ருக்காங்க. ஸோ அவரோட ஹேரை செட் பண்ணுறதுக்காக நின்றுட்டுருப்பாங்கல்ல. சரி ஜங்குக்கு ஜிமின் மிரர்லேருந்து பார்த்துட்டு அப்படியே அவர் பக்கத்தில் போயிட்டு திரும்பி, ஜங்குக் இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா அப்படி சொல்லிட்டு காட்ட, அவர் வந்து ஒரு லைட் அக்வா க்ரீனில் ஒரு ஷர்ட் போட்டிருப்பாங்க. ரொம்ப அழகாக அந்த கலர் அவருக்கு எடுத்து காட்டும். அண்ட் அவர் வந்து ஒரு நார்மல் ஒரு ஒயிட் பேண்ட் போட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப அழகாக அவர் இன்னெலாம் பண்ணல, கேஷுவலாக இருக்கார். ஸோ அந்த கலர் ரொம்ப அழகாக இருக்குது. அவர் ஹேருக்கெல்லாம் அந்த ஹேரை நல்லா அழகாக செட் பண்ணியிருக்காங்க. ஜங்குக் ஸ்மைல் பண்ணிவிட்டு, நல்லா இருக்கு ஜிமன், தேங்க்யூ அப்படி சொல்லிட்டு அங்கே சரி ஓகே எனக்கு பசிக்குது, நான் போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற, சீக்கிரம் வந்துடாடி சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சைட் ஜங்குக்கு அப்போ தான் ஒரு விஷயம் அப்படியே தோணுது. என்னன்ற மாதிரி அப்படியே திரும்பி ஜிமன் அப்படின்னு சொல்ல, சொல்லு ஜங்குக் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமன் ஒரு ஜங்குக்கும் ஜிமனுக்கும் ஒரு 3 ஸ்டெப் அந்த மாதிரி தான் இருக்கும். போகலான்ட்டு போயிட்டுருக்காங்கல்ல, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்ல, சொல்லவே சரி ஜங்குக்கு எதுவுமே சொல்லலை. ஜிமினா அவனோட ஷோல்டரில் 2 ஹேண்ட்ஸ்லேயும் 2 ஷோல்டர்லேயே ஹேண்ட்ஸ் வச்சுக்கிறாங்க. ஜங்குக் என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி, என்னை மன்னிச்சிட்டு ஜிமன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமனோட நெக்கில் ஒரு மாதிரி பைட் பண்ணிட்டுறான். ஜங்குக் அப்படி சொல்லிட்டு ஜிமன் அப்படியே ஒரு மாதிரி கத்த, சாரி அப்படி சொல்ல ஜிமினுக்கு செம்ம கோவம் வருது. ஜங்குக்கு பிடிச்சி தள்ளி விட்டு செம்மையாக அடிக்கிறான் அவன் செஸ்டில். என்னடா பண்ண பொறுக்கி அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை ஜிமன் அது அப்படி சொல்லிட்டு அங்கே அவர் சொல்ல வர அந்த இடத்துல
ஜங்குக்கை ஜிமின் ஒரு மாதிரி போட்டு ஒரு மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அடிப்பாங்களே அந்த மாதிரி அவர் அது கேஷுவலாக தான் எடுத்துக்கிட்டாங்க. ஸோ அப்படியே போயிட்டு அடிக்கிறாங்க. என்ன ஜங்குக்கு என்ன வேலை பண்ணி வச்சுருக்கா அப்படி சொல்லிட்டு மிரர் முன்னாடி போய் பார்க்க, இல்லைடா எல்லாம் ஒரு ரீசனாக தான், என்ன ரீசன் வேண்டி கிடக்கு அப்படி சொல்லிட்டு அவர் அங்கே ஒரு மாதிரி அங்கே தொட்டு பார்த்துட்ருக்காங்க. எப்படி பாரு எப்படி கிடச்சி வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சைடு நம்ம ஜங்குக்கு ஒரு சின்னதான ஒரு ஸ்மைல். ஃபர்ஸ்ட் டைம் ஜிமினோட நெக்கில் அவரோட அந்த என்ன சொல்லுவாங்கன்னா அவருக்கான ஒரு அடையாளத்தை பதிச்சிருக்காங்க இல்லையா, அது அவருக்கு ஒரு மாதிரி அந்த ஃபீலிங்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நான் சும்மா தான் கடிச்சு வச்சுருக்கேன், அதுவே உன் நெக்குக்கு ரொம்ப அழகாக இருக்குது, இந்த நெக்கில் இந்த மார்க்கை பார்க்கும்போது நீ எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது ஜமன் அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிட்டு அது இல்லை. ஓகேடா, நெக்ஸ்ட் பார்ட் ஜூன் போடுறேன். இந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த பாட்டை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்கடா.